பட் அந்த க்ரௌடோட வைபே வேற லெவல்ல இருக்கும். முக்கியமானது நீங்க மார்னிங் ஈவினிங் சில்லா வாக் பண்ணலாம். சுண்டலு, பஜ்ஜி, மீன் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்ல தான் இருக்கும். சென்னைக்கு ஒரு ஐகானிக் ஸ்பாட், சென்னையோட அடையாளமே ஃப்ரீ வாட்டர்னால நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர் எல்லாருமே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸா இருக்கும். உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமே நீங்க வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கும். இயற்கையோட நீங்க சூப்பரா பார்க்கலாம். ஹேங் அவுட் பிளேசஸ் இன் சென்னை, அது லோ பட்ஜெட், ஃபுல் லோ பட்ஜெட். ஒரு 5 பிளேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல போற பிரைஸ் தான் நான் சொல்றேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், நான் வந்து போன வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அடுத்து ஒரு லாங் கேப், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்றேன். எஸ், இந்த வீடியோல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க தம்ப்நெயில் டேட்ல பார்த்துருக்கீங்க. எஸ், இனி நம்ம ஒரு சென்னையில டாப் 5 பெஸ்ட் ஹேங் அவுட் பிளேசஸ் இன் சென்னை, அது லோ பட்ஜெட், ஃபுல் லோ பட்ஜெட்ல நீங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ல வீக்கெண்ட்ல எங்க அந்த பிளேஸ்க்கு போகலாம். வீக்கெண்ட்ல எப்போ வேணா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வரலாம். அதுவும் எல்லா மிடில் கிளாஸ், இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பிளேஸ். ஏன்னா நீங்க வந்து வேற எங்கெங்கயோ போய் ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுவீங்களே, அது பதிலா இன்னைக்கு நான் சொல்ற பிளேஸுக்கு போங்க. தாராளமா ஈஸியா கிட்டத்தட்ட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 300-200 ருபீஸ்க்குள்ளதான் வரும் நான் சொல்ற பிளேசஸ் எல்லாமே. நம்ம வளர்ந்து பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எல்லாமே நீங்க கத்துக்க முடியும் இந்த சேனல்ல இருந்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்மளோட டாப் 5 பட்ஜெட் ஹேங் அவுட் பிளேசஸ் இன் சென்னையில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5th பிளேஸ்ல இருந்து வரலாம். நம்மளோட 5th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, அண்ணா நகர் டவர் பார்க். எஸ், நீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க அண்ட் போகாம இருந்தீங்கன்னா இந்த அண்ணா நகர் டவர் பார்க் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அங்க முக்கியமானது நீங்க மார்னிங் ஈவினிங் சில்லா வாக் பண்ணலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலி கூட, யார் கூட போனாலும் நீங்க சூப்பரா அங்க ஜாலியா வாக் பண்ணி ஜாலியா இயற்கையோட ரசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய பார்க்கு. முக்கியமா அங்க வந்து நம்மளோட பிரைஸ், அங்க வந்து டிக்கெட் எனக்கு தெரிஞ்சு என்ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சர்க்கிளுக்கு மேபி டிக்கெட் இருக்கலாம், பட் அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கும். என்ட்ரி ஃபுல்லா ஃப்ரீ. அதனால நீங்க ஜாலியா போயிட்டு ரொம்ப ரொம்ப கம்மி காசுல நிறைய இயற்கையை ரசிச்சு எங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். இன்னும் அங்க வந்து நீங்க நல்லா வாக்கிங், ஜாகிங், நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். பிளஸ் நீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு நல்ல பிளேஸ். ஸோ நீங்களும் போகாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போங்க. ரொம்ப கம்மி பிளேஸ் தான். நான் இப்போ 5 வரப்போற 5 பிளேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல போற பிரைஸ் தான் நான் சொல்றேன். ஸோ போங்க. அண்ட் நம்மளோட 4th பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா. ஏன்னா செம்மொழி பூங்கானா பார்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், அந்த பார்க்கு தான் நான் சொல்றேன். அது வந்து நீங்க வந்து ரொம்ப நேச்சர், இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த அந்த செம்மொழி பூங்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு இயற்கையோட நீங்க சூப்பரா பார்க்கலாம். இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பொல்யூஷனு, டிராபிக் சவுண்ட், ரோட்ல போகும்போது டிராபிக்கா இருக்கும். பட் வந்து நம்மளோட செம்மொழி பூங்கா வந்து சிட்டி சென்ட்ரலா இருக்கு. சென்னை சிட்டியோட சென்ட்ரலா நம்ம செம்மொழி பூங்கா இருக்கு. பட் சிட்டியோட சென்டர்ல இருந்தாலும் நீங்க ஜாலியா போயிட்டு இயற்கை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வெளில வரையும் டிராபிக்கா இருக்கும், செம்மொழி பூங்கா உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமே நீங்க வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து அங்க வந்து நீங்க பிளான்ஸ், இயற்கை, மரங்கள் எல்லாமே சூப்பரா ஃபீல் பண்ணி நீங்க ஃபீல் குட்டா ஒரு ரசிச்சு போகலாம். அண்ட் அங்க டிக்கெட்டும் கம்மி, மேபி டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் சொல்ற 5 பிளேஸும் 300 இல்லைன்னா 200க்குள்ளதான் இருக்கும் டிக்கெட்டு, எல்லாமே காஸ்ட். அண்ட் அங்க வந்து நீங்க சாப்பிட்டாலும் அவ்வளவு காஸ்ட்ல ஆகாது. ஏன்னா மால்ல போய் சாப்பிடுறதோட அங்க போய் சாப்பிட்டாலும் அதே ஃபுட் தான், ஆனா கம்மி ரேட்ல நீங்க சூப்பரா தாராளமா சாப்பிடலாம். இதுதான் நம்மளோட 4th பிளேஸ். அண்ட் நம்மளோட 3rd பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ், கடல் அலை அப்படின்னு சொல்லலாம், எலியாட் பீச். இது வந்து பெசன்ட் நகர்ல தான் இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி இந்த எலியாட் பீச் வந்து யங்ஸ்டர் எல்லாருமே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸா இருக்கும். நீங்க யாராச்சும் வயசு அதான் 50+ அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான், உங்களுக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க முக்கியமா இந்த பிளேஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது அந்த சன்செட். நீங்க வந்து இப்போ வந்து அந்த பீச் வந்து கொஞ்சம் க்ரௌடா தான் இருக்கும், பட் அந்த க்ரௌடோட வைபே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா பேப்பர் வச்சுனே பார்த்துன்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. இது வந்து இந்த பேப்பர் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறனால கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா அடுத்த வீடியோல இருந்து பார்க்காம ட்ரை பண்றேன். அதான் அங்க வந்து நம்ம க்ரௌட் அதிகமா இருந்தாலும் அந்த க்ரௌடோட வைப் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்க க்ரௌடோட சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய பீச்னா அந்த பீச்சா இருக்கும். இதுதான் நம்மளோட 3rd பிளேஸ், எலியாட் பீச், பெசன்ட் நகர். நம்மளோட செகண்ட் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெரினா. நம்மளோட மெரினா பீச். எஸ், மெரினா சென்னைக்கு ஒரு ஐகானிக் ஸ்பாட். சென்னையோட அடையாளமே இந்த பாண்டிச்சேரி, மெரினா, இந்த சிட்டி சென்டர் மாலு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஸ்பென்சர் பிளாசா எல்லாமே சென்னையோட அடையாளம்.
அந்த அடையாளத்தில் ஒருவல் தான் நம்மளோட மெரினா பீச். நீங்க லைஃப் டைம்ல ஒன்ஸ் சென்னையில இருக்கவங்க தயவுசெய்து போயிருப்பீங்க. அந்த போனதுதான் நான் சொல்றேன், எப்படியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்க வந்து நோ என்ட்ரி, டிக்கெட்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீயா போகலாம். நோ என்ட்ரின்னு சொல்றேன் பாருங்க, ஃப்ரீ என்ட்ரி தான், ஃப்ரீயா நீங்க போகலாம், எந்த காசு செலவு பண்ண தேவையில்லை. அண்ட் வந்து அங்க வந்து நீங்க ஜெம்முன்னு வாட்டர்ல ஈவினிங் டைம் சன்செட் பார்த்து அங்க வாட்டர்ல நடக்கலாம், வாட்டர்ல நடந்து வாட்டர்ல ஸ்விம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது பிளஸ் ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ எல்லாமே. நீங்க ஸ்விம்மிங் பூல் பண்ணாலும் கன்ஃபார்மா காசு கட்டி தான் ஆகணும், ஏன்னா அங்க வந்து காசு அதிகமா இருக்கும். பட் நீங்க மெரினா பீச் போயினா ஃப்ரீ வாட்டர்னால நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாலியா அந்த வாட்டர் சைடு ஜாலியா நடக்கலாம். அண்ட் சன்ரைஸ் சன்செட்லாம் மறக்காம பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க என்னோட மெரினா பீச்ல. அண்ட் நீங்க அங்க பசிச்சாலும் அங்க நம்ம சுண்டல், பஜ்ஜி, மீன் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்ல தான் இருக்கும். மெரினா பீச்னாலே சென்னை அடையாளம்னால கொஞ்சம் கம்மி ரேட்ல தான் இருக்கும். எல்லாமே 300 rupees கூட தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபேமிலியா போனாலும் ஜெம்முன்னு சாப்பிட்டு வரலாம். அந்த மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி பஜ்ஜிலாம் ஈவினிங் போனா ட்ரை பண்ணி பாருங்க. சன்செட் டைம்ல அப்படியே வாட்டர், சன்னு, பஜ்ஜி சூப்பர் டேஸ்டா இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எப்படி போய் நம்ம அதில் மட்டும் சொல்றேன் பாருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னா கோவளம் பீச். எஸ், ஏன்னா எல்லாமே பீச்சா சொல்றேன்னு கேட்காதீங்க, நம்மளுக்கு ChatGPT போடுறது இப்படிதான் வந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் வந்து கோவளம் பீச்னால நம்மளோட கோவளம் பீச் வந்து நீங்க முக்கியமா இந்த சென்னையோட டிராபிக்கு, இந்த பொல்யூஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும், தயவுசெய்து கோவளம் பீச்சுக்கு போங்க. ஏன்னா இந்த கோவளம் பீச்ல வந்து நீங்க வந்து டிராபிக்லாம் அவ்வளவு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி கோவளம் பீச் யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் போறது பெசன்ட் நகர், மெரினா அந்த மாதிரி தான் போவாங்க. கோவளம் பீச் நீங்க போனீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணி வேற லெவல் பண்ணலாம். ஏன்னா கோவளம் பீச் வந்து கொஞ்சம் தூரம்னால நீங்க மேபி போயிட்டு அந்த மகாபலிபுரம் அந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோவளம் பீச், அங்கேயும் போகலாம். அண்ட் நீங்க வந்து வேற ஏதாச்சும் இன்னும் டாப் 5 பெஸ்ட் லோ பட்ஜெட் ஹேங் அவுட் பிளேசஸ் இன் சென்னை வேணா பார்ட் 2ல வேணும்னா சந்திப்போம். நீங்க கமெண்ட்ல கேளுங்க, பார்ட் 2 வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா போட்டலாம் பார்ட் 2. ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட வீடியோ. அடுத்து ஒரு மாசான வீடியோ சந்திப்போம். அத்துடன் உங்கள் லேர்ன் வித் அஞ்சன். நன்றி, வணக்கம்.